நம்ம காலையிலேயே அக்கா வீட்லேருந்து கிளம்பியாச்சா, கரெக்ட்டா ஒரு 11 மணி போல தான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் ஃப்ரெஷ் ஆயிட்டு, அங்கேருந்து கொஞ்சம் செடிலாம் கொண்டு வந்திருந்தேன். பிச்சி பூ, அப்புறம் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை எப்போ போனாலும் கொண்டு வருவேன். ஆனா, ஒண்ணும் மொளச்ச பாடு இல்ல. அத எடுத்து வச்சுட்டு இளநீ கொண்டு வந்திருந்தேன். அக்கா இளநீ குடுத்துட்டுருந்தாளா, ஆனா மாமா வெட்டிட்டு அது தேங்கான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓரமா வைங்க, சட்னி அரைக்க தேவைப்படும் அப்படின்னு வச்சுட்டு, அப்புறம் குட்டி குட்டி வாழை இருந்தது. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அத்தை வந்தாங்களா, கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. இப்போலாம் ட்ராவல் பண்ணா கால் கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் தூங்குனான்னு நல்லா தூங்கியாச்சு. ஈவினிங் போல் எந்திரிச்சு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நானும் அத்தையும் தான். அப்பத்தா வந்து அவங்க ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்பத்தா இல்லாமல் பயங்கரமாக போர் அடிச்சிச்சு. ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத மாதிரி. சரி கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துட்டு கொஞ்சம் பழங்கள்லாம் இருந்ததா, செல்வா ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற 4, 5 பழத்தை முடிச்சிடும். இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியே வெளியே அடுப்பில் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா. இன்றைக்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு வெண்டைக்காய் புளிக்கறி தான் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நம்ம முட்டை நிறையா இருக்குது, சரி ஆளுக்கு ஒரு முட்டை பொரிச்சிக்கலாம் அப்படின்னு முட்டை, வெண்டைக்காய் புளிக்கறி, சுட சுட சாதம் நல்லா இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு எப்போது மாதிரி கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து செல்வாக்கு ஃபோன்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் செல்வம், விஜி, மசூத், பைரோஸ், மது, சகுந்தலா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பாய் பாய்.